நான் உலகத்துக்கு என்ன கொடுக்கிறேன்னா சாரம் இதுதான். சதாசிவனுடைய இருப்பு நிலை, கம்ப்ளீட் கம்ப்ளீஷன், செயல்நிலை, சக்திகள். இந்த செயல்படுகின்ற முறை, வாழ்க்கையை பொறுப்புணர்வோடு பார்த்தல், இன்டெகிரிட்டியோடு பார்த்தல், என்னென்ன சக்திகளை எல்லாம் நம்மளுக்குள்ள வச்சு சதாசிவன் நம்மளை உருவாக்கினாரோ அந்த சக்திகளை எல்லாம் வெளிப்படுத்துதல், அவ்வளவுதான். இந்த வாழ்க்கை முறை மற்றவர்களுக்கெல்லாம் நீங்க சொல்ல 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 நீங்க தொடர்ந்து அதை வாழ ஆரம்பிச்சிருவீங்க. சந்தனத்தையும் பன்னீரையும் கரைச்சி கரைச்சி பெருமான் மேல ஊத்த ஊத்த நீங்க மணந்துட்டு இருப்பீங்க. நீங்க தனியா உட்காந்து சொல்ல முடியுமா? வீட்டில் ரூம் போட்டு சொன்னா என்ன பண்ணுவாங்க? ஹாஸ்பிட்டலில் போய் கூட்டு போய் விட்டு வந்துடுவாங்க. இது தனியாக வீட்டில் உட்காந்து கம்ப்ளீஷன் 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 பேசிட்டு இருக்குங்க. நீங்கள் தனியாக பேச முடியாது. அதனால தான் என்ன பண்ணுறேன், ஒரு 4 பேரை உங்களுக்கு ஃபோன் போட்டு கொடுக்க வைக்கிறேன், அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதே பிரச்சனையோட ஃபோன் பண்ணுவாங்க. நீங்கள் வேணா பாருங்க. அவங்களுக்கு நீங்க தீர்வு கொடுத்தோடனே உங்களுக்கு அந்த தீர்வு மலர்ந்துடும், நீங்க கிளீன் ஆயிடுவீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது மற்றவங்களுக்கு இல்லை, உங்களுக்கு ட்ரைனிங். உங்களை மாதிரியே உங்களுக்கு கால் வரும். அப்படின்னா அது யாருக்கு ட்ரைனிங்? உங்களுக்கு ட்ரைனிங். இந்த மந்திரங்கள் எல்லாமே முறையா எழுதப்பட்ட முறையான பாரம்பரிய பொருளோடு அமைக்கப்பட்டிருக்கிற மந்திரங்கள். மூல மந்திரம் ஒன்றும் சாமி உருவாக்கியிருக்கேன். பெருமானே தரிசனத்தில் கொடுத்தது. சமய தீட்சை மந்திரமும் அதோட சேர்ந்து ஒரு மகா வாக்கியம். அதையும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த சங்கல்ப மந்திரம், தியான மந்திரத்தினால் யாரை நீங்கள் வாழ்த்தி ஆறுதல் சொல்லி என்ன வார்த்தை சொன்னீங்கன்னாலும் அது நேரடியாக நிஜமாகும். இதற்கு சதாசிவன் பொறுப்பு, இந்த வார்த்தைகளுக்கு நான் பொறுப்பு. என்ன சொல்றது? ஒயர் பியாத போன். சில பேர் ஓவரா பேசினா என்ன சொல்லுவோம், ஏய் ஒயர் பிஞ்சு 1 வாரம் ஆச்சுப்பான்றோம் இல்லையா? போன் ஒயர் பிஞ்சு 1 வாரம் ஆச்சுப்பா. சிம் கார்டு இல்லாத செல்போனப்பா. இது அப்படி இல்லை, லைவ் கனெக்ஷன். லைவ் கனெக்ஷன். வேட்டிக்கனில் ஒருத்தர் சொன்னாராம், எங்களுக்கும் கடவுளுக்கும் நேராக பேசுறதுக்கு ஐஎஸ்டி கால் வச்சுருக்கோன்னு. கேரளாக்காரங்க சொன்னாங்களாம், இது கேரளா வந்து காட்ஸ் ஓன் லேண்ட், இங்கே ஐஎஸ்டி இல்லை, லோக்கல் கால் அப்படின்னாங்களாம். ஐஎஸ்டி கூட தேவையில்லை, வெறும் லோக்கல் கால் தான். இங்கே நாங்கள் லோக்கல் நம்பரில் கூப்பிட்டு கடவுளோட பேசுவோன்னு. விடுதிக்காரங்க சொன்னாங்களா, டேய் நீங்கள்லாம் ஃபோன் பண்ண எங்களுக்கு வாக்கி டாக்கில் வர்றாரா அப்படின்னாங்களாம். இது வாக்கி டாக்கி அப்பு. இந்த மந்திரம் ஆகமத்தின் முறைப்படி முறையாக அமைக்கப்பட்டது. அடிப்படையா நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, முதல்ல மக்களுடைய பிரச்சனைக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க.
உணவு தானத்தை விட உணர்வு தானம் சிறந்தது. 98% மக்கள் இந்த அடிப்படை தேவைகள் பிரச்சனையிலும் தாண்டி வந்துட்டாங்க, உணவு பிரச்சனை தாண்டி வந்துட்டாங்க. இப்ப அவங்களுடைய பிரச்சனை என்ன? உணர்வு பிரச்சனை. உணர்வு பிரச்சனை. நாம நினைக்கலாம், நான் ஒரு 2 வார்த்தை சொல்றதால என்ன ஆயிட போகுதுன்னு. உண்மை அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க. இது சாதாரண ஒரு பிஸ்லரி பாட்டில் தண்ணி, ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி. இது என்ன பெருசு அப்படின்னு இப்ப இங்க வச்சிருப்போம். ஆனா ஒரு பாலைவனத்தில் மாட்டிக்கிட்டு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒண்ணுமே கிடைக்காம நாக்கு வறண்டு ஆல்மோஸ்ட் மயங்கி விழற நேரத்தில் இந்த பாட்டில் ஒருத்தன் கொடுத்தான்னா என்ன பண்ணுவோம்? அது தேவலோகத்து அமிர்தம். அந்த மாதிரி தான் பல முனை தாக்குதல் வாழ்க்கையில். வேலைக்கு போனா பாஸ் திட்டுறாரு, வீட்டில் வந்தா மனைவியோட சண்டை, மகள் சைக்கிள் வாங்கி கொடுன்னு வம்பு பண்ணுது, பையன் நான் காலேஜ் ஃபீஸ் கட்டி ஆகணுங்கிறான், உடம்பு வேற முடியல, டாக்டர்கிட்ட போனால் ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்றாரு. பல முனை தாக்குதல் இருக்கிற ஒரு மனிதனுக்கு டெம்பரவரியா ஒரு 10 நிமிஷமாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லி ஒரு தைரியத்தை உங்களால் கொடுக்க முடிஞ்சதுன்னா அது எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுமா? யாராவது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்த நேரத்தில் ஒரு நல்ல வார்த்தை அவங்க சொல்லி நீங்க அதை கேட்டு ஹீல் ஆகி அதுக்கப்புறம் சாமியோட புக்ஸை படிச்சு இல்லை சத்சங்கம் கேட்டு யூடியூப் பார்த்து இல்லை ப்ரோக்ராமுக்கு வந்து அந்த மாதிரி கனெக்ட் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குன்னு. அந்த மாதிரி எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்கு? அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில தான் யாரோ சொன்னார் வந்தேன் சாமி அப்படின்னு. அப்போ உங்களுக்கே தெரியுது இல்லையா இது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம், நல்ல சேவை. ஏன் செய்கிறோம்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், எவ்வாறு செய்கிறோம்ங்கிறது பிரச்சனையே கிடையாது. இந்த நீங்க செய்ய போற விதத்துல ஒன்னும் ஒரு வார்த்தை 2 வார்த்தை இல்ல ஒரு விஷயம் 2 விஷயம் கொஞ்சம் அப்படி தவறினால் கூட அது ஒன்றும் பெரிய துரோகம் கிடையாது. அடுத்துதான் கத்துப்பீங்க. ஆனா ஏன் செய்கிறோம்ங்கிறது தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. முதல் விஷயம், இதை உங்களுக்காக செய்யறீங்க. இதை செய்வதனால் நீங்கள் மேம்பட்ட உணர்வில் தொடர்ந்து இருந்துகிட்டே இருப்பீங்க. ரெண்டாவது, முதல்ல அவங்க சொல்றத காது கொடுத்து கேளுங்க. அவங்க பிரச்சனையை கேளுங்க. கேட்ட பிறகு சொல்லுங்க, இதை நிச்சயமாக தியானத்தாலும் பிரார்த்தனையினாலும் அர்ச்சனையினாலும் தீர்க்க முடியும். இறைவனுடைய அருளால் தீர்க்க முடியும். இறைவனுடைய அருள் உங்களுக்கு வர்றதுக்கான தியானத்தையும் நாங்கள் செய்கிறோம். நீங்க அதை வாங்கிக்கிறது, உங்களை தயார் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சிம்பிளான கம்ப்ளீஷன். நீங்களும் இந்த மந்திரத்தை ஜெபியுங்கள், தியானம் செய்யுங்கள். இந்த மந்திரத்தை தியானம் செய்யுங்கள். 2 சைடையும் கனெக்ட் பண்ணி விடுறதா நம்ம வேலை. பெருமான்ட்டையும் பிரார்த்தனையை வச்சிடுறது, இவங்க கிட்டயும் அப்பா நீ கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான வழியை காட்டிடுறேன். பெருமான்ட்ட வைக்கிற பிரார்த்தனை தான் அந்த சங்கல்ப மந்திரம். இவங்களுக்கு கொடுக்கிற கனெக்ஷன் தான் மூல மந்திரம். வீட்டில் எலக்ட்ரீஷியன் அந்த ஒயரிங் கனெக்ஷனை எடுத்து தெருவில் போகிற அந்த லைட்டு கம்பத்தோடு கனெக்ட் பண்ணுவார். அது சின்ன கனெக்ஷன் தான், ஆனால் அதுதான் என்ன பண்ணுது, வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுக்குது. அதே மாதிரி பிரபஞ்ச பரம்பொருள் சதாசிவ சக்தி எங்கேயும் இருக்கு.
அவங்களுக்கு அந்த மூலமந்திரத்தை கொடுத்து அவங்கள கனெக்ட் பண்ணி விடுறது. அதுதான் அவங்க வாழ்க்கையில் ஒளியேற்றி வைக்கிறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பெருமான் சொல்கிறாரு, யார் யாருக்கெல்லாம் இந்த மந்திரத்தை நீங்கள் கொடுக்குறீங்களோ அவங்க எல்லாரும் தியானம் பண்ணும் பொழுது, ஜபம் பண்ணும் பொழுது அவர்களுக்கு என்ன புண்ணியமோ அதே புண்ணியத்தை உங்களுக்கும் அளிக்கிறேன்னு சொல்றாரு. ஆகமத்தில் தெளிவா சொல்றாரு. இந்த ஸ்லீப்பிங் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டுவிட்டு அது பாட்டு தானா இன்கம் வந்துகிட்டே இருக்கும் மாதம் மாதம். அந்த மாதிரி இது ஒரு 1000 பேருக்கு இந்த மந்திரத்தை அறிமுகப்படுத்தி கனெக்ட் பண்ணி விட்டீங்கன்னா அவங்க பண்ண 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 அது உங்களுக்கு பலன் வந்துகிட்டே இருக்கும். ஆழ்ந்து கேளுங்க. அந்த ஃபோன் பண்ணுற நபரையும் இறைவனையும் கனெக்ட் பண்ணி விடுங்க. அதுக்கு பிறகு அந்த ஃபோன் பண்ணவருக்கு விருப்பம் இருக்கிறத பொறுத்து கம்ப்ளீஷனை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து, நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இல்லாததை நாம் கற்பனை பண்ணிட்டு இருக்கோங்கய்யா. அந்த மன அமைப்பு, பேட்டர்ன், சம்ஸ்காரம், இன்கம்ப்ளீஷன், இதை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் உங்களுக்கு புரியறத கொடுங்க போதும். இப்போ 4 தரம் சொல்லும் பொழுதும் சாமியோட சத்சங்கங்கள் 4 சத்சங்கம் கேட்கும் பொழுது என்ன, உங்களுடைய புரிதலே தெளிவாக ஆரம்பிக்கும். சம்ஸ்கிருதத்தில் ஒரு பழமொழியே உண்டு. கேட்கும் பொழுது, குரு கிட்ட இருந்து கேட்கும் பொழுது 1/4 பாகம் தான் புரியுமா. சீடர்களோட, மற்ற சக சீடர்களோட டிஸ்கஸ் பண்ணும் பொழுது 1/2 பாகம் புரியுமா. குரு கிட்ட கேள்வி கேட்டு பதில் தெரிஞ்சுக்கும் போது, சந்தேகம் தெளியும் போது 3/4 பாகம் புரியுமா. மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுதுதான் முழுசா புரியுமா. புரிஞ்ச பிறகு சொல்லுவோம்னா புரியாது. சொல்ல ஆரம்பிங்க, புரியுன்றதான் உண்மை. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கலாம். நீங்க இருந்த இடத்தில் இருந்தபடியே பெருமான் சேவை பண்றதுக்கான அருமையான வாய்ப்பு. ஆனால் செய்ய 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 உங்களுக்கும் உலகத்திற்கும் நன்மை. உங்களுக்கும் உலகத்திற்கும் நன்மை. பொதுமக்களுக்கு செய்தியை கொண்டு சேர்க்கின்ற பொறுப்பு நம்முடையது. இப்போ நீங்கள் தான் என்னுடைய வாய், என்னுடைய காது. மக்கள் உங்களை அப்படி தான் ட்ரீட் பண்ண போகிறாங்க. ஸோ மொத்தமாக இப்போ நான் சொன்னதோட சாரம் என்னென்னா, கேளுங்கள். மக்கள் பேசும் பொழுது அவங்களுக்கு ஆறுதலை சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை படிங்க. அவங்களையும் பெருமானையும் கனெக்ட் பண்ணி விடுங்க. அதுக்கு பிறகு அதுக்கு மேலேயும் அவங்க கேட்டாங்கன்னா கம்ப்ளீஷனை பற்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கல்பதரு வர சொல்லுங்கள். எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த நிகழ்ச்சிகளை அவங்கள வர சொல்லலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆசிரமத்திலேருந்து தொடர்ந்து டச்சிலேயே இருப்பாங்க. நடத்துங்கள். சதாசிவன் அழைக்கின்றார். செய்தியை உலகத்திற்கு கொண்டு செல்லுங்கள். உங்களுக்கும் அது பெருநன்மையாக அமையும். நல்லது. ஆனந்தமாக இருங்கள்.